இயேசுவை அறிக்கை பண்ணாதவன் அந்தி கிறிஸ்து. இந்த ஆவி தேவனால் உண்டானதல்ல. இது இன்றைக்கும் உலகத்தில் இருக்கிறது. இது இன்றைக்கும் திருநெல்வேலியில இருக்கிறது. இன்றைக்கும் தூத்துக்குடியில, கன்னியாகுமரியில் இருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடைய ஆவி அல்ல. அந்த ஆவி தேவனால் உண்டாக்கப்பட்டதல்ல. ஏற்கனவே வரும் என்று அறிந்து கொண்ட அந்தி கிறிஸ்துவின் ஆவி. வாலிபர்களே, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, குடும்பத்தில் இருக்கிற அம்மா அப்பா எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசுவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தெய்வீகமான ஆவி அல்ல. ஏற்கனவே தீர்க்கதரிசிகளால் வரும் என்று முன்னறிவிக்கப்பட்ட, ஏற்கனவே கர்த்தரால் வரும் என்று முன்னறிவிக்கப்பட்ட 666 என்ற மிருகத்தின் லக்கத்தை உடைய அந்தி கிறிஸ்துவின் ஆவி என்பதை நீங்களும் நானும் இன்றைக்கும் என்றைக்கும் மறைத்து போகும் வரைக்கும் மறந்துவிடக் கூடாது. அவர்களுடைய ஐக்கியம் வைக்கவும் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லித் தருகிறார்.